பர்மிஷன் கொடுத்தீங்களே, அப்பத்துல சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு. தண்ணீர் பிடிப்பு ஏரியால செங்கல்பட்டுல ஏர்போர்ட்டுக்கு பரந்தூர்ல பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, அப்பத்துல சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு. திருவாரூர்ல அவ்வளவு இடத்துல வந்து மேங்க்ரோவ்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றமே, அப்பத்துல சுற்றுச்சூழல் பாதிக்கும். இதுக்கெல்லாம் பதிலே இல்லையே. இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க கிட்ட பதில் இல்ல, கேள்விக்கு பதில் அர்த்தம் புரியல. அதனால திமுக கேள்வி கேட்ட வெறுப்பு அரசியல்னு சொல்றீங்க. இதுல எது வெறுப்பு அரசியல் நான் கேக்குறேன். நான் கேக்குறது கேள்விங்க, அடிப்படை கேள்விங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, பாடத்திட்டம் மாத்தப்படும் சொன்னீங்களே, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா மாறும் சொன்னீங்களே, கேஸுக்கு இவ்வளவு மானியம் சொன்னீங்களே, பெட்ரோல் டீசல் விலை இவ்வளவு குறைப்போம் சொன்னீங்களே, டாஸ்மார்க் படிப்படியா மூடுவோம் சொன்னீங்களே, அதை மட்டுமே நம்பி நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே. 1.5 லட்சம் கோடி கடன் அடைப்பேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தின் இந்தியாவில் முதல் அதிகபட்ச கடன் வாங்கின மாநிலமா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே. இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் மாசம் இவ்வளவு பேருக்கு விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்போம். செப்டம்பர் மாசம் பெரியார் பிறந்தநாள் சொன்னீங்க, டிசம்பர் வந்துருச்சு, இன்னும் உரிமை தொகை கொடுக்கலையே. எல்லாருக்கும் உரிமை தொகை சொல்லி வந்தீங்களே, பஸ்ஸுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் சொல்றீங்க, பெண்களுக்கு பாஸ் ஃப்ரீ சொல்றீங்க. 14 பஸ் ஓடிட்டு இருந்த ரூட்ல ஒயிட் பஸ் 2 பஸ் தான் ஒயிட் ஓடுது, இது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸா மாத்தி ரேட் 2 மடங்கு 3 மடங்கு ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. மாசத்துக்கு மாசம் ஈவி கணக்கு சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் அது வரவே இல்லை. எப்ப பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்டா பேர் வெறுப்பு அரசியலா? இவ்வளவு குற்றச்சாட்டு, இதெல்லாம் 1% கூட கிடையாது. என் கண்ணில் மெமரியில வந்து போறதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புக் போட்டு வச்சிருக்கேன்.